ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு ஏப்ரல் மாத ராசி பலன்கள். முதலில் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகம். அப்போது குரு ரிஷபமனையிலும் சுக்கிரன் மீனமனையிலும் விட்டிருக்காங்க. அப்போது இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஏப்ரல் 13ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறது. புதன் பகவானும் மீனமனையில் அமர்ந்திருக்கார். வருகின்ற ஏப்ரல் 4ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறது. செவ்வாய் பகவான் நீச்சமாக கடகமனையில் வீட்டிருக்க, ராகு பகவான் மீனத்திலும் கேது பகவான் கன்னியிலும் அமர்ந்திருக்க, சனி பகவான் பார்த்திங்கன்னா மீனத்தில் அமர்ந்திருக்கு. சூரிய பகவான், அதாவது இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவான் மேசமனையில் பயிற்சி அடைந்து உச்சத்தன்மையில் இருக்க போகிறது. அப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா சுக்கிரனும் சூரியனும் உச்சபலம், செவ்வாய் நீச்சம். சரி, இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலன்கள், தொழில், வேலை, வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், நம்முடைய ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தனம் சார்ந்த விஷயங்கள், திருமணம் சார்ந்த சுப காரியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இப்படி செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் தொழில், வேலை, வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது 10ஆம் இடத்தில் 5 கிரகங்கள் இணைவு இருக்குது. அப்போது என்ன நடக்க போகுது? ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்க போகுது, ஒரு திருப்பங்கள் நடக்க போகுது. அது நல்லதாகவோ அல்லது ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மிதுனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் லாபாதிபதி 10க்குரியவனான குரு பகவான் 12ஆம் இடத்திலும் 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 10ஆம் இடத்திலும் உட்கார்ந்து பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கிறதுனால நல்ல வாய்ப்புகள் கைகூடும். அப்போது தொழில் ரீதியாக சில மாற்றங்களை தந்து, தொழில் ரீதியாக எந்த ஒப்பந்தத்துக்காக நினைத்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த ஒப்பந்தத்துக்கான முயற்சிகளை எடுத்து அதில் சில தடைகளை கொடுத்து அதில் வெற்றி பெறக்கூடிய தன்மை இருக்குது. அப்போ என்ன, கலந்த கலவையாக கொஞ்சம் அலைச்சல், திருச்சல், டென்ஷன், ப்ரெஷரோடு இருந்து கடைசியில் வெற்றி என்கின்ற தன்மைங்கிறது இந்த மிதுனராசினர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 8க்குரியவன் அட்டமாதிபதி போய் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். விரையாதிபதி அங்கே உட்கார்ந்துருக்கு, உங்கள் ராசியதிபதியும் அங்கே உட்கார்ந்துருக்கு, ராகுவோட பேரை சேர்ந்துருக்கு. அப்போ என்ன, புதன் ராகு சேர்ந்துருக்கு. அப்போ மனக்குழப்பம் இருக்குது, சில தடைகள் இருக்குது, சில பிரச்சனைகள் இருக்குது, நெகட்டிவ் எண்ணங்களும் வரும். அதை பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்போது கலந்த கலவையாக இந்த மாதம் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இருக்கும். வேலையை விட்டுறக்கூடாது. வேலை உண்டு, அழுத்தம் உண்டு, ப்ரெஷர் உண்டு, அதுக்கு தகுந்த மாதிரி உயர்வும் உண்டு, மாற்றங்களும் உண்டு. எந்த மாற்றங்கள் வந்தாலும் அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மிதுனராசி அன்பர்கள். சரி, தனம் ரீதியிலே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமா? தனம் எப்படி இருக்க போகுது? இந்த மாதம் ஒரு நல்ல லாபத்தை கொடுக்குமா அப்படிலாம் நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, பொருளாதாரத்துக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த குருவும் சுக்கிரனும் நல்ல நிலையில் இருக்காங்க. தனத்தில் எந்த பிரச்சனை வரப்போவது இல்லை. தனம் நன்றாக இருக்க போகிறது. தனத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை களைவதற்கான ஒரு காலகட்டமாக அமையும். பொருளாதாரம் ஏற்றம், உயர்வுங்கிறது நிச்சயமாக உண்டு என்பதை எதிர்பார்க்கலாம். சரி, அந்த கடன் சார்ந்த விஷயங்கள், நோய் சார்ந்த விஷயங்கள், எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தலை தூக்குமா? இது ரொம்ப ஒரு மாதிரியான தன்மைக்கு போயிருமா? நம்மளை எங்கேயாவது கடனில் கொண்டு போய் சிக்க வச்சிருமா? கடனை வாங்கியிருக்கிற, இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்க, ஸோ இதெல்லாம் எப்படி இருக்கும்? 6க்குரியவனை பார்க்கணும். அந்த 6க்குரியவனாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் போய் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் நீச்சத்தன்மையில் இருக்கார். 6க்குரியவன் நீச்சம். நீச்சம் என்கின்றால் வலு குறைகிறதுன்னு அர்த்தம். அப்போது கடன் குறைகிறது, கடனை அடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கும். முதல்ல கடனை அடைச்சிட்டு அப்புறம் மற்றதெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும்.
எதிர்ப்பாளிகள் அப்படியே அடங்கி இருப்பாங்க. எதிர்ப்புகள் விலகி விடுவார்கள் அல்லது நீங்கள் விலகி இருப்பீங்க. இந்த மாதம் பெரிய எதிர்ப்புங்கிறது இல்லை என்பதை குறிக்காமிக்கிறது. ஹெல்த் சார்ந்த விஷயத்திலும் இருந்து வந்த தொந்தரவுகள் சரியாக போகிறது. சரியான டாக்டரை அணுகுவீங்க. அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய அம்சங்கள் என்பது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். வேலை நிச்சயமாக கிடைக்கும். வேலையில் மாற்றம் என்பது இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, வேலை என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தை 10க்குரியவனான குரு பகவான் 12ஆம் இடத்திலிருந்து பார்க்குறார். அப்போ வேலைங்கிறது நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஏப்ரல் மாதம் 14க்கு அப்புறம் வேலை உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிவிடும். ஏன் சொல்கிறேன்னா, முயற்சி ஸ்தானாதிபதி உச்சத்தன்மை அடைய போகிறார். சூரியன், அதாவது இந்த காரக கிரகமான சூரியன் உச்சபல அடையக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக வேலை உண்டு, வேலையில் உயர்வு உண்டு, வேலையில் ப்ரமோஷன் உண்டு, வேலையில் அதிகாரத்தன்மையும் உண்டு அப்படின்னு சொல்லுவேன். இந்த காலகட்டத்தில் அரசாங்க எக்ஸாம் எழுதலாமா சார்? அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய எண்ணங்கள் தோன்றுமா? ஆமாம், நிச்சயமாக தோணும். ஏன்னா சூரியன் உச்சபலத்தோடு உட்கார்ந்துருக்க போகிறாரே இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி. அப்போ அரசு காரியங்கள், அரசு சார்ந்த விஷயங்களில் அத்தனையும் நன்மை நடக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. அரசாங்க எக்ஸாம் எழுதலாமே, ஏன் அரசாங்க வேலைக்கு போகக்கூடாது, ஏன் படிக்கக்கூடாது, அதுக்கு ஒரு முயற்சி எடுக்கலாமே, ஒரு தடவை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் அமையப்படும். சூரியன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால தந்தையின் மூலமாக அனுகூலங்கள், தந்தையால் ஆதாயம், தந்தையால் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, தந்தையினுடைய தொழில்கள் சிறப்பாக நடக்கக்கூடிய தன்மை, அரசின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மை, அரசு அதிகாரங்கள், அதாவது இதெல்லாமே உங்களுக்கு இந்த அரசு சார்ந்த விஷயங்கள், மின்சாரம் சம்பந்தப்பட்ட, கரண்ட் சம்பந்தப்பட்ட, இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும். இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அரசியல்வாதிகளும் நன்மை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். சுகஸ்தானம் எப்படி இருக்கும், தாய் ஸ்தானம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது சனி பார்க்குறார், 4ஆம் இடத்தை பார்க்குறார். 8ஆம் அதிபதியாக இருந்து சுகஸ்தானத்தை பார்க்குது. 4ஆம் இடமான உயிர்காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய தாயை பார்க்குது. தாய் ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணுங்கிறது அர்த்தம். தாய் சார்ந்த விஷயங்கள், தாயோடு இருக்கக்கூடிய தாய் சொந்த பந்தங்கள், தாய் சம்பந்தப்பட்ட பெண்கள் சம்பந்தப்பட்ட அத்தை அப்படி எடுத்துக்கலாம், அல்லது உறவுகளில் இரத்த பந்தங்களை கொடுக்கக்கூடிய பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் ஒரு ஹெல்த் விஷயங்கள், அவங்களோட கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து கொள்வது நல்லது என்பதை புரிந்து கொண்டாலே போதும். மற்றபடி பெரிய விஷயங்கள் இல்லை, மாற்றங்கள். அதாவது சனி நாளை பார்த்தா என்ன, பழசு. 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம், ஒரு சொத்து வாங்குறது, இதெல்லாமே பழசை வாங்கிக்கலாம், லாபம் கிடைக்கும். பழசை வாங்கி அதை ஆல்டர் பண்ணிக்கலாமே, அது புதுசாகி விடுமே. ஸோ அந்த மாதிரி எண்ணங்கள் இதன் மூலமாக சேவ் ஆகும் அல்லவா. ஸோ இந்த மாதிரி பழையதை வாங்கி கொள்ளலாம். வண்டி வாகனம் வாங்கும்போது கூட பழசு வாங்கி ஒரு 2 வருஷத்துக்கு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம புதுசு வாங்கிக்கலாமே அப்படிங்கிற தன்மைகள், இப்படி பழையது என்கின்ற தன்மையை கொடுக்கக்கூடிய, அதை அதை ஆல்ட்ரு பண்ணுறது, அதை சார்ந்த விஷயங்கள், வீட்டை ஆல்ட்ரு பண்ணுறது. ஸோ இந்த பழைய வீட்டை எடுத்து மாற்றிட்டு புதுசாக ஏதாவது பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரி பழையது என்கின்ற தன்மை, அதை அப்படியே மாற்றக்கூடிய தன்மையை இந்த காலகட்டம் மிதுன ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும். அதில் மாற்று கருத்து என்பது கிடையாது. வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம். குரு 12ல் இருக்கார், 10க்குரியவன் 12. டிராவல் பண்ணவே, அதாவது என்ன பண்ணுவார், நகர வைப்பார், இடத்தை விட்டு இடம் நகர வைப்பார். தன்னுடைய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அதர் டிஸ்ட்ரிக்கு, அதர் ஸ்டேட்டு, அதர் கண்ட்ரி, இப்படி வெளிநாடு பிரயாணங்கள், இப்படி நகரக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் சிறப்பு பெறும் இந்த மிதுன ராசி என்பர்கள். அப்போ என்ன, மூமெண்ட் உண்டு, மாற்றங்கள் உண்டு, நகருதல் நன்றாக உண்டு, விசா கிடைக்கும், வெளிநாட்டு வேலை கிடைக்கும், வெளிநாட்டுக்கு போய் வருவீங்க, வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய தன்மை, வெளிநாட்டில் பிஆர் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய தன்மை, இப்படி வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் நன்மைகள் தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு.
பாக்கியம் எப்படி இருக்க போகிறது? பாக்யாதிபதி தனக்கு 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். நல்ல பாக்கியம் கிடைக்க போகுதுன்னு சொல்லுவேன். குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. இந்த ஏப்ரல்லையே ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வரும். இதுவரைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்காத இந்த மிதுனராசி என்பவர்கள் இந்த 2025 உங்கள் வீட்டில் குழந்தை சத்தம், மழலை சத்தம் கேட்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஏப்ரலுக்கு அப்புறம், இந்த ஏப்ரல்லையே உங்களுக்கு அது ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய தன்மைங்கிறது சிறப்பு பெறும். இதில் மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா 5க்குரியவன் உச்ச பலத்தோடு இருக்கார். பூர்வ புண்ணியாதிபதி குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான், அதாவது அந்த சனி என்கின்ற கிரகம் 10ஆம் இடத்தில் அமர்ந்து தனக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற காரணத்தாலும் நிச்சயமாக ஒரு நல்ல நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. அந்த சனி குருவை பார்க்கறதுனாலும் குரு கேதுவை பார்க்கறதுனாலும் ஆன்மீக எண்ணங்கள், ஆன்மீக யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள், குறிப்பாக குலதெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய அனுகூலங்கள், குலதெய்வ வழிபாடு சாலச் சிறந்ததுன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த ஏப்ரல் மாதம் மிதுனராசி என்பவர்கள் உங்கள் குலதெய்வத்தை ஒருமுறை சென்று வழிபட்டு வந்தீர்களே என்றால் நிச்சயமாக புதனோட ராகு, உங்கள் ராசி அதிபதியோட ராகு இருந்து சில குழப்பங்கள் இருந்து கொண்டு இருக்கல்லவா, இதை செய்யலாமா, அதை வேண்டாமா, இப்படி அப்படின்னு ஒரு சில குழப்பங்கள் அத்தனையும் தெளிவு பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் நிச்சயமாக இந்த மிதுனராசினருக்கு அமையும். இப்போ சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஏப்ரல் மாதத்துக்குரிய பொதுவான பலன்கள். ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் கிரக அமைப்புகளும் வேறுபடும். ஒவ்வொருத்தருடைய தசா புத்திகளும் மாறுபடும். இப்போ உங்களுக்கு என்ன தசா நடக்குதுன்னு பாருங்கள். அந்த தசாநாதன் ஆட்சி பலம், உச்ச பலம், மூல திரிகோண பலம், வர்க்கோத்தம பலம் பெற்று குரு சுக்கிரனுடைய இணைவில் அல்லது பார்வையில் இருக்கா அப்படின்னு பாருங்க, ஒரு நல்ல பலன் இருக்கும். அதே தசாநாதன் நீச்சமாகி அஸ்தங்கமாகி பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி செவ்வாய் ராகுவனுடைய சேர்க்கையில் இருக்கா, ஒரு போராட்டம் இருக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசாநாதன் புத்திநாதன் சூட்சமநாதன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கார், அதை பொறுத்து இந்த 2025 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா. சரி, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது, எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும். திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ தான் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு சுய ஜாதகம், உங்களுடைய ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நேரடியாக பார்க்கணும் என்று விருப்பமுடையவர்கள் நம்மளுடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமர்ந்திருக்கு. பிரியராக அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் பார்க்கணுங்கிறவங்க கூட வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர், தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.